Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி நம்ம பார்க்க போறோம். பீட்ரூட் பட்டாணி கட்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா 2 சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் திருவி வச்ச பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் திருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் வதங்கிட்டு இருக்கிற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ பீட்ரூட் இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதை நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் டிப் பண்ணிக்கோங்க. அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானோடனே நம்ம ஒவ்வொன்றா இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பிக்கலாம். உடனே திருப்பாதீங்க, திருப்பினீங்கன்னா உடஞ்சிடும். கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறமா திருப்புங்க. திருப்பிட்டு கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுருக்கோம், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 80% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இதெல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா 2 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கேரட், பீன்ஸ், பட்டாணி 3 வேவிச்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவோட நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒரு 80% குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இந்த மசாலோட கோட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேவிச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதோட நல்லா கிளறி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே கோட்டிங்காக நம்ம மைதா மாவு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட்லெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கு அப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதை எண்ணெய் லைட்டாக சூடாயிருக்கு, இதில் நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்ஸும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கட்லெட்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பீட்ரூட் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கெச்சப்போடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதை வச்சு பர்கரும் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.